6 நாள் துபாயில் டைம் எப்படி போச்சுன்னே தெரில. அவ்வளோ வேகமாக டைம் போகுது. இன்றைக்கி நம்ம கிளைண்ட் ரூம்க்கே வாக்கின் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நல்லா இன்ட்ரிகேட்டடான இந்தியன் டிசைன் போட்டு கொடுத்தாச்சு. இங்கே எல்லாருமே கல்ஃப் போகிறனால. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா அவங்க கல்ஃப் டிசைன் போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஸ்டைலிஷ் அரபிக் டிசைன் சொல்லலாம். ஸோ போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்சுக்கு நான் இன்றைக்கி சட்டி சோறு தான் ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி சொல்லப்போனால் எல்லோரும் கேட்குறீங்க, என்ன இப்படி சாப்பிட்றீங்களே, சாப்பிட்டே பணத்தை அழைச்சிருவீங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான், என்னால் முடியுது, நான் சாப்பிட்றேன், உங்களால் முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா என்னை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோ. எல்லா கிளைண்ட்டையும் முடிச்சுட்டு ஈவினிங் புர்ஜுமான் மால் கிளம்பிட்டேன். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்து அபாயா போடுறேன். எனக்கு இந்த அபாயா பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இந்த அபாயா ட்ரை பண்ணேன். அண்ட் புர்ஜுமான் மாலில் ஃப்ரீ மெஹந்தின்னு போட்டிருந்தாங்க. போய் உட்காந்தேன்னா கன்றாவே இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி வாங்கி நானே அந்த விரல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் அல்பேக் போயிட்டோம். அல்பேக்கு நிறைய ஹைப் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஃபுட் ஒன்றும் அவ்வளோ டேஸ்டியாலாம் இல்லை. அவ்வளோ